ஹாய் லவ் பேர்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்ட லவ் ஸ்டோரி இதோ உங்களுக்காக. எனக்கு இவனை எப்படி தெரியும் அப்படின்னா, எனக்கு டிக்டாக்ல தான் தெரியும். நான் ஃபஸ்ட்டு டிக்டாக்ல தான் இவங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஓகே, எப்படியாவது ஜஸ்ட் ஃப்ரெண்டானாலும் பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணவே இல்லை. நான் தொடர்ந்து கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் இப்போ பாரு என்னை திட்டிகிட்டே தான் இருப்பான். உனக்கு வேறு வேலையே இல்லையா, அப்போ பாரு எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுறது தான் வேலையா? ஏன் திட்டனே என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணல. தன்னந்தானே பேசியிருக்கான். நான் அக்செப்டும் பண்ணல, எதுவும் பண்ணல. மெசேஜ் மட்டும் தன்னந்தானே ஹாய் எப்படி இருக்கீங்க, ஹாய் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு நான் அதுக்குனால ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல. அப்போ அந்த பொண்ணு தேடி வருதுன்னு சொல்லி ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல, அதுக்கும் பண்ண மாட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போட அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு நான் கரெக்டாக ஒரு 1 மந்த் கூட ஆகலை. டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் நான் இன்ஸ்டா யூஸ் பண்ண ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு பார்த்த மூஞ்சி எதுனா இதுதான் பார்த்தேன். இவங்களோட நான் வீடியோ யதார்த்தமாக பார்த்த உடனே ஒரு டிக்டாக்ல பார்த்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேச ஆரம்பித்தேன். அவ்வளோ திட்டினா டிக்டாக்ல வைக்கப்போம், இருந்தாலும் பேசுவேன் அப்படின்ட்டு நான் பேச ஆரம்பித்தேன். அப்பவும் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அப்பவும் எனக்கு கல்வி ஊற்றுவோம். எனக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பாரு என்ன பேசுகிறதா வேலையா அப்படி இல்லைக்குள்ள ரொம்ப கேவலமாலாம் பேசுவோம். பட் எதுவுமே நான் காலையில் வாங்கிக்கவே மாட்டேன். நான் பண்ணுற எஸ்எம்எஸ் நான் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். தொடர்ந்து ஒரு 2 மந்த்துக்கு மேலேயே பண்ணேன். டிக்டாக்ல இருக்கப்போ 1 இயருக்கு மேலே பண்ணேன். இன்ஸ்டா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்துக்கு மேலேயே கூடயே ஒரு இன்ஸ்டால வந்து 1 இயர் இன்ஸ்டால வந்து 1 இயர் நான் வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இன்ஸ்டால வந்துட்டு மெசேஜ் அனுப்பணும். அவளோட சொந்த ஐடியிலேருந்து மெசேஜ் அனுப்பும்போது நீ திருந்தவே மாட்டியா, நீ சொன்னா கேட்கவே மாட்டியா, எதுக்கு தேவையில்லாம் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்க, நான் ரிப்ளை பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லி இது பண்ணி இவனுக்காண்டி ஒவ்வொரு ஐடியா நான் கிரியேட் பண்ணி நான் புதுசு ஐடியில தான் வருவேன். நான் பேசுவேன். ஏன்னா ஐடியா பிளாக் பண்ணி போட்டுருவோம். கரெக்டாக நான் ஹாய் என்ன பண்ணுறேன் சாப்பிட்டேன்னு கேட்டோன்னா நான் தான் சொல்லி கெஸ் பண்ணிடுவேன். ஏன்னா அதில் வந்துட்டு ஒரு நான் மெசேஜ் எப்பயுமே எனக்கு ரீட் பண்ணுற பழக்கம் இருக்கு. சும்மா எல்லாரும் என்னென்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குற பழக்கம் இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு மெசேஜ் மட்டும் மாச கணக்கில் கிடக்கும். குரங்க விட மோசமா தவிர உடனே கிளிக்க ஆரம்பிச்சிருவேன். அவ்வளோ திட்டுவான். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, தலைவர் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னோட எஸ்எம்எஸ்க்கு ஹாயின்னு தான் ஃபர்ஸ்ட் ரீப்ளை பண்ணாமல் நினைக்கிறேன். ஹாயின் தான். ஆமாம், ஏற்காடு போயிருக்கும் போது தான் எஸ்எம்எஸ் பண்ண ஆரம்பித்தான். அதுவும் என்ன கேட்பான், நான் 10 எஸ்எம்எஸ் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் 2 எஸ்எம்எஸ் தான் பண்ணுவான். ஹாய் என்ன பண்ணுறது கூட அதிகமாக வராது, ஹாய் மட்டும் தான் வரும். ஆனால் நான் 10 எஸ்எம்எஸ் பண்ணேன், என்ன பண்ணுறேன், சாப்பிட்டு எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். அதுக்கப்புறம் நான் அதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சங்கரன் கோவிலில். அதை விட்டு நான் தேனிக்கு வேலைக்கு போயிட்டேன். அங்கே எனக்கு ஒர்க்கு அதிகமாக இருக்கப்போ நான் இவனோட எஸ்எம்எஸ்க்காண்டி அவ்வளோ வெயிட் பண்ணுவேன். வேலையும் விட்டுட்டு வெயிட் பண்ணுவேன். எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் பண்ண மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிட்டு லாஸ்ட்டில் எனக்கு வருவான். கான்டாக்டில் கிடையாது, இன்ஸ்டாவில் மட்டும்தான் பேசணும். இன்ஸ்டால மட்டும் தான் தலைவர் இவன் நம்பர் கேட்கல, நானும் நம்பர் கேட்கல. நான் எப்பயுமே பசங்க கிட்ட பேசிட்டே இருப்பேன். மணிக்கணக்காக பேசிட்டு இருப்பேன். 4 மணி நேரம் 5 மணி நேரம் பேசிட்டு கடைசியா வந்து ஆன்லைன்ல பாக்கும்போது ஹாய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பேன். நான் அந்த டைம் தூங்குற டைம் குட் நைட் எஸ்எம்எஸ் பண்ணி போட்டிருப்பேன். ஆனா இவன் பார்த்துட்டு ரிப்ளை பண்ண மாட்டான். ஏன் அப்படின்னா நான் வந்து இவனை தேடி வர்றேன்னா இல்லையா எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காண்டியே இவன் வந்து ரிப்ளை பண்ண மாட்டான். ஆனால் நான் அவ்வளோ எஸ்எம்எஸ் பண்ணியிருப்பேன். சாப்பிட்டு நான் இது அதிகமாக தூங்கிடுவேன். சாப்பிட்டு இவனுக்காண்டி வெயிட் பண்ணுவேன். தலைவர் வர டைம் வந்து 10 மணி 10:30 வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் சாப்பிட்டேன்னு கேட்பான். அந்த சில டைம் வந்துட்டு அவனுக்கு ஒர்க்கும் இருக்கும், இருந்தாலும் விட்டுட்டு இவனுக்காண்டி நான் எஸ்எம்எஸ் பண்ணுவேன். அதெல்லாம் முடிச்சுட்டு இவனுக்கு பார்க்கறதுக்காண்டி தான் நான் ஒரு நாள் ஊருக்கு வந்தேன். நேரில் மீட் பண்ணுவோம். ஆனால் அது வரைக்குமே நாங்கள் கான்டாக்டில் பேசுனதே கிடையாது. ஒன்லி இன்ஸ்டா மட்டும்தான். வந்துட்டு நான் தென்காசியில் பார்க்கறதுக்கு வந்தப்போ பார்த்த உடனே எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிச்சி போச்சு, லைஃப்பில் வந்தால் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடியே ரொம்ப பிடிக்கும், நேரில் பார்த்தோன்னே அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சு. இவனுக்கு எப்படின்னு தெரில, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நான் ஓப்பனாகவே ஈவினிங் டைம் வீட்டுக்கு கிளம்பும் போது நான் கேட்டுட்டேன், எனக்கு உன்னோட கான்டாக்ட் நம்பர் வேணும், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தலைவர் உடனே சரி ஓகே நேரில் மீட் பண்ணு. அதுக்கப்புறம் தான் கான்டாக்ட் நம்பரே வாங்கணும். நாங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ண இடம் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயினில் மீட் பண்ணோம். ட்ரெயினில் ஸ்டேஷனில் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் கோயிலுக்கு கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டேன், முருகன் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். என்னன்னு தெரியல, முருகன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டதுனாலயா இப்படி 2 பேரும் இப்படி உட்காந்துருக்கோன்னு தெரியல.
அது ஒரு காரணமா இருக்கலாம், ஆண்டவரோட அருளா கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போனோம். அதுக்கப்புறம் அப்படியே அங்கேயே வேற அதிகமாக போகல, கோயிலுக்கு போனோம், சாப்பிட்டோம், அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்தோம், சுற்றினோம். அப்படியே ஈவினிங் டைம் ஆச்சு. அப்போ தான் நம்பர் கொடுத்தாங்க, பேசினேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தலைவர் கேமலா லவ் வர ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, பட் எனக்கு எப்பயுமே அந்த லவ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா அப்படியே பேசணும் வச்சோம், அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மீட் போக போக எல்லாரும் லைஃப்லையும் நடக்கிற மாதிரி தான் அப்படியே கொஞ்சம் லவ் ஆயிடுச்சு. பைத்தியமாடி என்ன வந்து உடனே பேசுற அப்படின்னு சொல்லுவான். ஆஹா, நான் உடனே பேசணும். 1/2 hour உட்காந்து அவ்வளோ அழுவேன். அதுக்கப்புறம் நானே போய் பேசிடுவேன், இல்லாட்டி அவனே வந்து பேசிடுவோம். எங்கள் சண்டை ஒரு நாளைக்கு ஃபுல்லாவோ இல்லாட்டி 2 நாளோ அந்த மாதிரி எப்பவுமே லவ் பண்ணும்போது அப்படிதான், இப்பவும் அப்படிதான். இந்த 1.5 வருஷத்துல நாங்கள் இது வரைக்கும் லவ் பண்ணி ரொம்ப நாளா பேசாம இருந்ததே இல்லை. 2 நிமிஷம் தான் பேசாம. நான் கையில தேனியில இருக்கப்போ டேட்டா போட்டு நான் ஊருக்கு வரவே இல்லை. ஏன்னா வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வரவே இல்லை, அங்கேயே தான் இருந்தேன். ஒரு 4 months அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் ஊருக்கு வரும்போது என்னோட டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து வீட்டில் அக்கா பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு யாருன்னு கேட்டாங்க. அப்புறம் நான் சொல்லிட்டேன், இந்த பையன் தான் நான் லவ் பண்ணுறேன், மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க அக்கா இருந்துட்டு அம்மா கிட்ட சொன்னாங்க, ஏதோ அப்படி பண்ணிகிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அம்மா என்கிட்ட ஓப்பனாகவே கேட்கல. அவங்க சரி ஓகே விட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல எல்லாரும் லைஃப்லையும் போகிற மாதிரி தான் லவ் நல்லா போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு டயத்துக்கு மேலே சிச்சுவேஷன் கொஞ்சம் ப்ராப்ளமாகவே மாறிடுச்சு. ஏன்னா நான் லவ் பண்ண ஸ்டார்டிங்கில் அதிகமாக வெளியில் போயிருக்கணும், வெளியெல்லாம் சொல்லலை, வெளியில் போயிருக்கிறோம். ஆனால் அதிகமாக சண்டையும் போட்டிருக்கிறோம். சண்டை போட்டு நல்லா சண்டை போடுவோம். அவ்வளோ கேவலமாலாம் பேசி சண்டை போடுவாங்க. போட்டு கரெக்டாக ஒரு 1/2 hour தான். அந்த 1/2 hourல 2 பேரும் சமாதானம் ஆயிடுவோம். ஏன் அந்த சண்டை இன்ன வரைக்கும் அப்படிதான், எப்பயுமே அப்படிதான். கிளம்பி வந்துட்டா அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் என்கிட்ட கேட்டாங்க, எப்படி ஒரு பையனை லவ் பண்ணுறியாமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஆமாம்மா நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ கூட அம்மா சரி ஓகே உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே அந்த மாதிரி தான் அம்மா இருந்தாங்க. ஏன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு இங்கே வீட்டில் வந்து நான் ஃபாரின் ஃபர்ஸ்டே நான் ரெடி பண்ணணும்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி ஃபாரினும் ரெடியாகி எல்லாமே வந்துட்டு விசாவும் வர்ற டயத்தில் இவங்க வீட்டில் இவளுக்கு அலையன்ஸ் பார்க்குறதுல அவங்க டேடி எல்லாம் சேர்ந்து பிரச்சனை. கிளம்பி வந்ததுக்கப்புறம் என்னை பார்க்க எனக்கு என்னென்ன இவன் ஃபாரின் போயிட்டாங்க அப்படின்னா எப்படின்னு தெரியல. ஒரு 2 years ஆகலாம், 4 years ஆகலாம். சப்போஸ் லைஃப் எப்படின்னு சொல்லி தெரியல. அப்புறம் நான் இவங்களை அதிகமாக பார்த்து பழகிட்டேன், நேரில் மீட் பண்ணி. 2 வருஷம் பார்க்காம இருக்கணும் அப்படின்னா என்னால் முடியாது. ஆமாம், சண்டை போட்ட உடனே நான் நேரில் மீட் பண்ணணும் வா அப்படின்னு சொல்லிடுவேன். 4 வருஷம் 2 வருஷம் அப்படின்னா பார்க்காம இருக்க முடியாது. அவங்க ஃபாரின் போயிட்டாங்க அப்படின்னா இப்போ எங்களுக்கு நான் லவ் பண்ணும்போது இவன் ஃபாரின் போயிட்டா அப்படின்னா என்னாலே போக முடியாதுல்ல. இதே மேரேஜ் முடிச்சுட்டு 2 பேரும் போனால் கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் இந்த மேரேஜ் பண்ணிடு, இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணும்போது நான் அதிகமாக சண்டை போட்டேன். மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானாக தான் சொன்னேன். அப்போ இவன் இருந்துக்கிட்டு இல்லை வேணாம், அம்மா அப்பா வந்து என்ன நினச்சி நிறைய கஷ்டப்படுவாங்க, கொஞ்சம் கல்யாணம் கிராண்டாக பண்ணணும்னு நினச்சிருக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னான். ஸோ ஃபாரின் போயிட்டு வந்து மேரேஜ் பண்ணுறது தான் என்னோட பிளானு. இன்னொன்று வந்து நாங்கள் ஃபாரின் வந்து நான் ரெடி பண்ணி போனதுக்கப்புறம் நான் உன்னை கூப்பிட்றேன், நீ கிளம்பி வந்துரு அப்படின்னு தான் சொன்னேன். அப்படிதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே சரின்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் 1 மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி அவன் வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டா. டூர் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு டூர் போகிற மாதிரி பேக் எடுத்துட்டு வந்துட்டா. பேக் எடுத்து டூர் போகலான்னு சொல்லி கிளம்பி வந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேரும் அப்போ தான் என்கிட்ட சுச்சுவேஷனே சொல்கிறதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. அதனால் நம்ம 2 பேரும் போவோம், இல்லைன்னா நான் கிட்ட அவள் போயிருவேன், இல்லைன்னா செத்து போயிருவேன். அது வரைக்கும் வெளியில் டூர் போகிற மாதிரி தான் பிளான் பண்ணி வந்தது. எங்கே சொல்லி நேரில் மீட் பண்ணதுக்கப்புறம் தான் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். அதுக்கப்புறம் கிளம்பி சென்னைக்கு போய்ட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நாங்கள் சென்னை தான் புக் பண்ணி போவோம். இங்கேருந்து கிளம்போது மனசே இல்லை. ஏன்னா எங்கள் வீட்லேயும் சரி நான் கடைக்குட்டி போனேன், இவங்க வீட்லேயும் நான் கடைக்குட்டி பையன், அதனால பெருசாக கிராண்டாக பண்ணணும்னு எதிர்பார்த்தாங்க. எங்கள் வீட்டில் கூட ஓகே, ஆனால் எங்கள் வீட்டில் ரொம்ப கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பையன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அண்ணியும் இவனும் மட்டும்தானே, அதனால் ரொம்ப கிராண்டாக பண்ணணும்னு நினச்சாங்க. அதெல்லாம் நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருந்தான். பட் என்ன பண்ண முடியும், சூழ்நிலை சரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கிளம்பிட்டேன். சரி பரவாயில்ல, நம்ம வந்துட்டு ஃபாரின் போயிடுவோம், எப்படி நம்ம வீட்டில் இருந்தோம்னா கண்டிப்பாக ஏதாவது மனசை மைண்ட் வாஷ் பண்ணி அனுப்பி விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு அவ கூட கிளம்பி போயிட்டேன். சென்னைக்கு போயிட்டோம். சென்னையில் போய் இருந்தோம். சென்னையில் போய் இருந்ததுக்கப்புறம் ஒரு 2 நாள் இருந்தோம். 3ஆவது நாள் மேரேஜ் பண்ணிட்டோம். கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை மேரேஜ் பண்ணோம். ஈவினிங் பண்ணோம். மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தூங்கி மறுநாள் காலையில் எந்திக்கிறோம். சென்னை ஃபுல்லாக வெள்ளம். நாங்கள் மேரேஜ் பண்ணுறதுக்கு முதல் நாளே கொஞ்சம் மழை அதிகமாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் மறுநாள் என்ன போனோம், சண்டே ஈவினிங். நான் காலையில் மேரேஜ் பண்ணணும், காலையில் கிளம்பும்போது மழை. சரி ஓகே கொஞ்சம் கம்மியாகட்டும் அப்படின்னு நினைக்கும் போது ஈவினிங் ரொம்ப அதிகமாக இருந்தது. இருந்தாலுமே கழுத்தில் தாலி வேணும்,
மேரேஜ் பண்ணி ஆகணும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்கால டைம் போய் ஒரு கோயிலில் போய் ஒரு 4:30 இருக்கும். அந்த மாதிரி டைமில் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஃபுல்லாகவே தண்ணி அதிகமாக வெள்ளமாக இருந்தது. மறுநாள் காலையில் எனக்கு மண்டே மார்னிங் வந்து சாப்பாடு வாங்கலான்னு தலைவர் வெளியில் போனார், பர்ஸோட வெளியில் போனார். போன இடத்துல என்ன ஆயிடுச்சு, பர்ஸோட சேர்த்து பைசாவும் மிஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் மேரேஜ் நடந்து அதுக்கு அடுத்த நாள் நடந்த சம்பவம். மறுநாள் போகும்போது பர்ஸ் பாக்கெட்ல இருந்தது, அது அப்படியே போயிருச்சு. ஏன்னா தண்ணியோட தண்ணி எனக்கு இது வரைக்கும் இருந்தது. அதனால நான் நடந்து போனேன். ஏன்னா சாப்பாடு வாங்கணும், பசி காலையில எழுந்திரிச்சோன்னா எல்லாருக்கும் எப்படி பசிக்கும் அந்த மாதிரி பசிச்சிச்சு. அன்னைக்கு சாப்பாடு வாங்கலான்னு சொல்லி போகும்போதே அப்படியே போயிடுச்சு தண்ணியோட தண்ணியா. 2.5 மணி நேரம் தேடினேன், அதுக்கப்புறம் கிடைக்கல. ஏன்னா 12,000 ரூபா இல்ல. நாங்க அதை நம்பிதான், அதை வச்சுதான் நாங்க அங்க இருந்து இங்க வரைக்கும் வந்தோம். அப்புறம் நாங்க ஒசூர் போயிட்டோம். ஒசூர் போனதுக்கு அப்புறம் எப்படா வேலை தேட என்னடா பண்ணணும் எனக்கு ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறமா ஒருத்தங்க கிட்ட கேட்கும் போது அவங்க ஜாப்புக்கு காசு கொடுத்து நாங்க ஜாப் வாங்கணும். இவளுக்கு 2,000 எனக்கு 2,000 4,000 கொடுத்து ஜாப் வாங்கணும். ஏன்னா ரூமு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே கம்பெனில வேலை, அப்புறம் சம்பளம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சேர்ந்துட்டோம். அதுவும் இவங்க சிஸ்டம் ஒர்க்கு தான் கேட்டிருந்தாங்க. சிஸ்டம் ஒர்க் கேட்டு தான் ஆளுக்கு 2 ரூபா சொல்லி 4,000 கட்டணும். ஆனால் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் ரூம்லாம் ஓகே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ரூம் ஓகே. ஆனால் வேலை தான் செட் ஆகலை. காலை 8:30 போனால் நைட்டு 8 மணிக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன வேலை அப்படின்னா அட்டை தூக்குற வேலை. ஃபுல்லாக செம வெயிட்டாக இருக்கும். செம வெயிட்டா நான் எப்படி சொல்கிறேன், அட்டை பாக்ஸ்னா இந்த ஃப்ரிட்ஜ் அட்டை பாக்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல பெருசு, அந்த மாதிரி அட்டை பாக்ஸ். அதுவே ஒரு 10 அடுக்கு வச்சோம்னா எப்படி இருக்கும், அந்த 10 அடுக்கையும் நம்ம தூக்கி இன்னொரு இதில் வைக்கணும். ஐயோ பிரிண்ட் அடிச்சு கீழே விழுந்துடும், அதுலேருந்து எடுத்து இன்னொரு இதில் வைக்கணும். அப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்கான் 3 நாள். இப்போ 4ஆம் நாள் நான் பண்ணிட்டு எனக்கு ஒர்க்கு கேட்டிருந்தேன். எனக்கு கொஞ்சம் ரெடி ஆகலை, கொஞ்சம் லேட் ஆச்சு. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே அப்போ நான் உன் கூட ஒர்க்கு வரேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு இவன் கஷ்டப்படுறது எனக்கு தெரிஞ்சுட்டு, ஏன்னா வீட்டில் வந்து டயர்டாக தூங்கும்போது தெரிஞ்சுட்டு, சரி ஓகே நம்மளும் போய் பார்க்கலாம் என்ன வேலைன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒர்க் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லலை. நான் நேரில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் அட்டை பாக்ஸ் தூக்குற வேலைன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு நாள் நான் அதை பார்த்ததுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த ஒரு நாளோட சரி அதுக்கப்புறம் வேலைக்கு போகண்டான்னு சொல்லிட்டு நானும் வீட்டில் இருந்துட்டேன். இவனும் 3 நாள் வேலை பார்த்துட்டு வீட்டில் இருந்துட்டான். 4ஆம் நாள் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அங்கே ஒசூர் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் அவங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அண்ணா இருந்தாங்க, அவங்க கிட்ட இவங்க தான் நார்மலாக பேசும்போது தான், அதாவது எப்படின்னா அங்கே போய் வேலை பார்க்கும்போது ஒரு பழக்கம் அப்படி ஆயிடுச்சு. பக்கத்து வீட்டில் ஒரு பையன், அவங்களும் லவ் மேரேஜ் பண்ணி அந்த பையனும் ஓடி வந்த பையன் தான். அந்த பையனும் வினோத், அந்த பையன் பேர் மதுரை பையன். அதுக்கப்புறம் அந்த பையன்ட்ட நம்பர் வாங்கி அமேசான் நம்பரும் நான் வேலை பார்த்தேன்னு சொன்னதுக்கப்புறம் கோயம்புத்தூருக்கு கிளம்பிட்டோம். எல்லாத்தையும் தூக்கிட்டு பார்சல்லாம், சின்ன பார்சல் எல்லாமே குட்டி குட்டி இந்த குடம்லாம் சின்னதாக தான் இருக்கும். அதனால் அதெல்லாம் பார்சல் பண்ணிட்டு அங்கேருந்து கோயம்புத்தூரில் போய் OLXல வீடு பார்த்து, அப்படியே OLXல வீடு பார்த்த உடனே அப்படியே கிளம்பி அப்படியே போய் அவங்க கிட்ட அட்வான்ஸ் கொடுத்து அப்படியே இருந்தோம். அங்கே அந்த கோயம்புத்தூரில் இருக்கும்போது தான் நாங்கள் எப்படி சொல்கிறது, அந்த வீட்டு வாடகை கொஞ்சம் அதிகம். ஏன்னா நாங்கள் OLXல வீடு பார்த்து போனதுனால எங்களுக்கு டக்குன்னு வீடு வேணும்ல அப்படின்னு சொல்லி, அதுவும் 2 பேருக்கு வீடு கொஞ்சம் பெரிய வீடாகவே பிடிச்சிட்டோம். ஒரு ஹால் கிச்சன் ஒரு பெட்ரூம் மாதிரி பெருசு, வாடகையும் கொஞ்சம் அதிகம் தான், 6 ரூபா. ஆமாம் என்ன பண்ணுறது, அந்த டைம் போயாச்சு, இந்த ஒரு வீடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவசரத்துக்கு அந்த வீட்டில் இருந்துட்டோம். ஆமாம் அப்போது அங்கே இருக்கும்போது அவங்க அமேசானுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 15 நாள் நடந்தே 2 கிலோமீட்டர் இங்கேருந்து நாங்கள், அதாவது வீட்டில் இருந்து அமேசானுக்கு 2 கிலோமீட்டர், அங்கேருந்து போக 2 கிலோமீட்டர் வர 4 கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். 10 நாளாக அலைஞ்சிட்டு இருந்தேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணி 1 வீக் மேலே ரொம்ப அலைஞ்சேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே அதுக்கு ஒரு 1 வீக் மேலே ஆயிடுச்சு வேலைக்கு வர சொல்லி. அப்புறம் வேலைக்குன்னு இவங்க நடந்து தான் போய்கிட்டு இருந்தாங்க, நான் வீட்டில் தான் இருந்தேன், வேலைக்கு போகல. இவங்க நடந்து போயிட்டு நடந்தே வருவாங்க ரொம்ப தூரம், அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் அது வேணாம், நம்மக்கிட்ட இருக்க பைசா வச்சு கொஞ்சம் கட்டி ஒரு பைக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்குக்கு 1 வீக் அலைஞ்சோம். பைக்கும் கிடைக்கல. அதுக்கப்புறமா ஒரு பைக்கு கண்ணில் பட்டுச்சு, தூசியா இருந்துச்சு. இது வரைக்கும் எனக்குன்னு ஒரு இது பொருளுமே என்னோட நேமில் எடுத்ததே கிடையாது. எனக்குன்னு ஒரு ஸ்கூட்டி அவ்வளோதான், என்னோட நேமில் அது கிடையாது, அம்மா நேமில் தான் இருக்குது. என்னோட நேமில் ஒரு பைக் எடுத்தது எங்கே சொந்த பைக்கு அப்படின்னா நாங்கள் கோயம்புத்தூரில் போய் கஷ்டப்பட்டு எடுத்த அந்த ஃபஸ்ட்டு ஒரு பைக்கு மட்டும்தான். ஆமாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு கோயம்புத்தூரில் சாப்பிட்றதுக்கு பைசா இல்லாமல், அப்புறம் வீட்லேயும் நம்ம வீட்டாளங்களையும் கஷ்டப்படுத்திட்டோமே. ஏன்னா தப்பு எல்லாமே எங்கள் மேலே தான். ஏன்னா நாங்கள் இந்த வேலைக்கு சேர்ந்து 1 மாதம் எப்படினாலும் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் சமாளிக்கணும். அப்போ வந்துட்டு காசு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இப்போ 2000 4000 இருக்குன்னா அந்த காசு கொஞ்சமாக செலவாக எனக்கு பதட்டமாயிட்டே போச்சு. ஏன்னா நம்ம வேலைக்கு போகணும், காசும் பார்க்கணும், அதனால் எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருந்தோம்.
அப்பப்போ எல்லாத்தையும் கேட்போம். அதுக்கப்புறம் அமேசான்ல தான் ஃபுல்லா வேலை பார்த்தோம். அப்புறம் எங்களுக்கு கொஞ்ச நாள்ல இந்த வீடு செட் ஆகல. ஏன்னா அதுக்குன்னு 6000 கொடுக்குற மாதிரி இருக்கு. வண்டி டியூ வந்துட்டு 5 ரூபா கிட்ட சம்திங் வந்துடும். அதுக்கப்புறம் இது வந்துடும். அது போக சாப்பாடு செலவுலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நாங்கள் கோயம்புத்தூர்ல அங்கிருந்து வேற ஏரியாவுக்கு போயிட்டோம். அப்புறம் எங்களுக்கு அந்த வீடு செட் ஆகல. வீடு செட் ஆச்சு அப்படின்னா அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி. வீடுலாம் சூப்பரா தான் இருந்துச்சு, அது குறை சொல்லவே முடியாது. தண்ணியும் சரி பாத்ரூம் எல்லாமே செமையா இருந்துச்சு. ஆனா எங்களுக்கு அங்க அதாவது நம்மளோட காஸ்ட்டுக்கு அது செட் ஆகல. நம்ம வாங்குற சேலரிக்கு செட் ஆகல. அவங்க அந்த நான் ஃபர்ஸ்ட் இருந்த வீட்லயுமே அந்த அம்மா அந்த அக்கா எல்லாமே நல்லா தான் பேசுனாங்க, இல்லைன்னா சொல்ல நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பட் எங்களால முடியலை அங்கே இருக்கிறதுக்கு, அமௌண்ட்டு கொஞ்சம் ப்ராப்ளம். அப்புறம் அங்கேருந்து வேற வீடு பார்த்து வேற வீட்டில் போய் இருந்தோம். அது வந்து ரொம்ப சின்ன வீடு தான். சின்ன வீடு. இந்த ரூம்லயே இந்த ரூம் தான் இருக்கும். இந்த ஒரு ரூம்லயே பாத்ரூம் இருக்கும், கிச்சனும் இருக்கும். கிச்சன் இருக்கும். ஆமாம், அப்படிதான் இருக்கும். சரி போதும், இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் இருந்தோம். அப்போது அங்கே போனதுக்கப்புறம் அப்போ அமேசான் வேலைக்கு போயிட்டு இருந்தா, நானும் ஓகேன்னு சொல்லிட்டு ஒர்க்கு போவோம் அப்படின்ட்டு இருக்கேன். போய்தான் கொஞ்சம் கன்சியூவ் ஆகிற மாதிரி நீங்க கன்சியூவ் ஆகிட்டா. அதுக்கப்புறமா அந்த வீட்டில் ஒரு 10 நாள் கிட்ட ஃபேன் இல்லாமலே இருந்தோம். ஏன்னா ஸ்டார்டிங் நாங்கள் ஃபர்ஸ்ட் இருந்த வீட்டில் தெரியல ஃபேன், அப்பவுமே ஃபேன் இல்லை. பட் ஆனால் அது பெரிய வீடுனாப்புல எங்களுக்கு தெரியல. இப்போ இருந்த வீடு வந்து கொஞ்சம் சின்ன வீடா, ஃபேன் இப்போ ஜன்னல் ஓப்பன் பண்ணால் பக்கத்தில் வீடு அப்படியே ஓப்பனாகவே தெரியும். ஜன்னல் ஓப்பன் பண்ணுறது இல்லை. நம்ம ஃபேன் இல்லாமல் 10 நாள் இருந்தோம், தூங்கவும் முடியாது. அப்புறமேட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் பைசா கையில் வச்சுக்கிட்டு ஒரு ஃபேன் எடுத்தோம். கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது போய் 2 நாள்ல கன்சீவ் ஆயிட்டு அதுக்கப்புறமா ஒரு 4-5 நாள் கழிச்சு ஃபேன் கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் எடுத்தோம். அதுக்கப்புறம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் எடுத்துட்டோம். ஆமா, ஏன்னா தூங்கினோம்னா குளிச்சிருவோம் 2 பேரும். அந்த மாதிரி வேக்கம். அந்த வீடு வந்துட்டு ஒரு இன்ட்டு தானா, மேலே மாடி எதுவும் கிடையாதுனால வெயில் அடிச்சா கூட அப்படியே உள்ள இறங்கும். தூங்குவோம், அப்படி வேக்கம், தூக்கமே வராது. ஒரு டைம் 3 மணி ஆகும், 4 மணி ஆகும், அப்படியே எந்திரிச்சு போய் வேலைக்கு ஓடிடுவேன். அதுவும் நாங்கள் பைக் இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் போகிறது, செக்அப் போகிறதுக்கு எல்லாமே கோயம்புத்தூர் ஜிஹெச் தான் போயிட்டோம். இங்கேருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 16 கிலோமீட்டர் வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதுவும் காலையிலேயே 8:30க்கு முன்னாடிலாம் கிளம்பணும். அதனால நாங்கள் எப்பயுமே லேட்டாக தான் கிளம்புவோம். ஏன்னா எந்திரிச்சு அதுக்கப்புறம் நடந்து பஸ் ஸ்டாண்டு போனோம். அது உள்ள ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போனோம். அதனால பைக் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. ஆமாம், அதுவும் ஜிஹெச் எல்லாம் போயிட்டோம்னா காலையில் ஒரு 8 மணி 8:30க்கு போயிட்டோம்னா வீட்டுக்கு வர்றதுக்கே மதியம் ஆயிரும். அது இவங்க நைட் டியூட்டி கனெக்ட் பண்ணி தான் நான் ஜிஹெச் போக முடியும். ப்ரைவேட் போகிறதுக்கு எங்ககிட்ட கொஞ்சம் பைசா ப்ராப்ளம். அதனால நாங்கள் ஜிஹெச் போய் கார்டு நாங்கள் வாங்கி போட்டு பார்த்துட்டோம். செக்அப் போனது எல்லாமே நாங்கள் ஜிஹெச் நார்மலாகவே பார்த்துக்கிட்டோம். இந்த கார்டு எத்தனை மாதம் இருக்கா அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அடுத்த ப்ரெக்னன்சி வீடியோ ஒன்று போடுவோம். அதில் வந்து எல்லாத்தையுமே நாங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை சொல்கிறோம். அதுவும் நாங்கள் பைக் எடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பைக் வேற ப்ராப்ளம் ஆயிட்டு. எப்படி சொல்றது, அடி மேலே அடி விழுந்த மாதிரி. ஆமாம், பைக்கு ப்ராப்ளம் ஆயிட்டு. பைக்கு ஒரு கடையில் போய் கேட்கும்போது ஒரு 10 ரூபா 12 ரூபாய் கிட்ட வரும். 12,000 வரும். 12,000 ஒரு கடையில் கேட்டால் 17,000, ஒரு கடையில் கேட்டால் 12,000 அந்த மாதிரி. லாஸ்ட் ஒரு கடையில் கேட்கும்போது 12,000 சொன்னாங்க, இல்லை 9,000 சொன்னாங்க. இப்போ கடைசியாக வந்துட்டு நாங்கள் வண்டி விட்டுட்டு வரும்போது 9,000 சொன்னாங்க. வண்டி வந்துட்டு அதுக்கப்புறம் ரிப்பேர் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்மளோட எப்படி வீட்டுக்கு வந்தோம் அப்படிங்கிற கதையும் இருக்குது.